Hi students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா 12th CBSE Maths Chapter 1ல Exercise 1.3ல 8th sum பார்க்க போறோம். So sum போயிடலாம். Consider f such that r plus is goes to 4, infinite given by f of x equal to x squared plus 4. Show that f is invertible with the inverse f inverse of given f by f inverse of y equal to root of y minus 4, where r plus is the set of all non-negative real numbers. Clear? So இப்போ solution போலாம். So first given என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். So givenல எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க, function f கொடுத்திருக்காங்க. அது எப்படி define பண்ணிருக்காங்க அப்படின்னா f such that r plus, ஓகேவா? ஸோ இந்த வேல்யூஸ் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா 4, infinite, ஓகேவா? ஸோ அப்போ அந்த ரீஜியன் எனக்கு எங்க இருந்து இருக்கும், இட் ஸ்டார்ட் ஃப்ரம் 4 எது வரையும் போகும் அப்படின்னா இன்ஃபைனைட் வரை எனக்கு போகும். கிளியரா? ஸோ இது மட்டும் தான் நான் இந்த இது என்னது டொமைன், ஸோ இது கோடொமைன். ஓகே, ஸோ எனக்கு கோடொமைன்ல ரேஞ்சஸ் எது வரையும் தான் இருக்கும் அப்படின்னா 4, இன்ஃபைனைட்ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ 3, 2, 1 அதெல்லாம் வந்து எனக்கு கன்சிடர் ஆகாது. கிளியர்? ஸோ இதான் எனக்கு கொடுத்துருக்க கிவன். அகெயின் என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, f of x equal to x squared plus 4. ஓகே, ஸோ f of x equal to x squared plus 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இன்வெர்டிபிள் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கோம். இன்வெர்டிபிள் அப்படின்றதுக்கு நான் என்னென்ன கண்டுபிடிச்சா போதும், we need to find 1-to-1 onto, இது ரெண்டும் சொன்னா போதும். கிளியரா? ஸோ இப்போ இன்வெர்டிபிள்னு சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்ல போறோம், 1-to-1 and onto சொல்ல போறோம். ஸோ டேரக்டா ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கங்க, 1-to-1. ஓகேவா? ஸோ அப்போ கிவன் ஃபங்க்ஷன் எடுத்துக்கங்க, எனக்கு என்ன வரணும் 1-to-1 அப்படின்னா f of x equal to f of y ன்னு எடுத்தோம்னா எனக்கு வேல்யூஸ் x is equal to y ன்னு வரும். கிளியரா? ஸோ டேரக்டா இங்க வேல்யூஸ் எடுக்கலாமா, x squared plus 4 equal to here y squared plus 4. Clear? ஸோ அப்போ என்ன ஆயிரும் எனக்கு again இந்த 4 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் எனக்கு என்ன வரும், x squared equal to y squared ன்னு வரும். ஸோ டேரக்டா நான் எழுதிடலாம் x equal to y ன்னு எழுதிடலாம். கிளியரா? ஸோ அப்போ இது எனக்கு என்ன ஆயிரும், therefore f is 1-to-1. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா onto. ஸோ ontoக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன பார்க்கணும்னு. ஸோ given y என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ y ஓட ரீஜியன்ஸ் எனக்கு என்னவா இருக்கணும், இதுல belongs to 4, infinite because y is a codomain range. ஓகேவா? ஸோ இப்போ அகைன் எனக்கு என்ன ஆயிரும், கொடுத்துருக்க வேல்யூஸ் f of x equal to x squared plus 4 இருக்கும். ஸோ அந்த f of xன்றது எனக்கு என்னன்னு வரணும், y ன்னு வரணும். கிளியரா? ஸோ டேரக்டா என்ன எடுத்துக்கலாம், y equal to x squared plus 4. நான் இதுல இருந்து என்ன வேல்யூ கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா டைரக்டா x squared ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். கிளியரா? ஸோ அப்போ x squared எனக்கு என்ன ஆயிரும், x squared அப்படியே இருக்கும், இந்த 4 வேல்யூ ஆன்சர் கொண்டு போயிடலாம். ஸோ y minus 4 again x எடுத்தோம்னா அதுக்கு என்ன ஆயிரும், வேல்யூஸ் root of y minus 4 வந்துடும். கிளியரா? ஸோ இங்க எனக்கு இது என்ன ஆயிடுச்சு, இது greater than or equal to 0வா தான் கண்டிப்பா இருக்கும். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆயிடுச்சுங்க, இந்த வேல்யூ எடுத்து f of x ல அப்ளை பண்ணா எனக்கு என்னன்னு கிடைக்கணும், வேல்யூ y ன்னு கிடைச்சா போதும். கிளியரா? ஸோ f of x is equal to, ஓகே, ஸோ இப்போ இங்க f of x க்கு பதிலா நம்ம என்ன அப்ளை பண்ண போறோம் கரெக்டா இருக்கணும் உங்களுக்கு. கிளியரா? ஸோ f of x is equal to, இங்க என்னென்ன அப்ளை பண்றோம், நம்ம f of x க்கு பதிலா என்ன அப்ளை பண்றோம், root of y minus 4. கிளியரா? ஸோ இப்போ இந்த வேல்யூ நம்ம எதுல அப்ளை பண்ண போறோம், x squared plus 4 இந்த வேல்யூஸ்ல நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ அப்போ அப்ளை பண்ண எனக்கு வேல்யூ என்ன ஆயிரும், ஃபர்ஸ்ட் ஒன் x squared க்கு பதிலா
root of y minus 4, okay, the whole square plus 4 வந்துரும். clear? again எனக்கு என்ன ஆயிரும், இந்த root இந்த square கட் ஆயிரும். so y minus 4 plus 4. okay, so again என்ன கட் ஆயிரும், எனக்கு இந்த plus and plus கட் ஆயிரும். so அப்ப எனக்கு என்ன வேல்யூஸ் கிடைச்சிச்சு, f of x is equal to y. so இந்த ஃபார்ம் வந்துட்டாவே நான் என்ன சொல்லிடலாம், f is onto. so டைரக்டா f is onto ன்னு சொல்லலாம். கிளியரா? சோ அப்ப இதை வச்சு என்ன சொல்லலாம், f is 1 to 1 இருக்கு and onto இருக்கு. இதை வச்சு நான் என்ன சொல்லலாம், டைரக்டா f inverse exist. கிளியரா? நீங்க இங்கேயே வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம், உங்களுக்கு வந்து f inverse இருக்கா இல்லையான்னு. ஓகேவா? சோ இப்ப எனக்கு என்னென்ன வந்துச்சு, 1 to 1 இருக்கு and onto இருக்கு. கிளியரா? சோ எனக்கு என்ன சொல்லலாம், f inverse exist அப்படின்னு சொல்லலாம். கிளியரா? நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, இன்வெர்டிபிள் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் ஜின்றது இருக்கும். ஏன்னா எனக்கு என்ன வரணும், f composite g equal to g composite f equal to I ன்னு வரணும். கிளியரா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதான் எனக்கு என்ன இன்வெர்டிபிள் அப்படின்றதுக்கு ஃபார்ம் கொண்டு வரணும். கிளியரா? சோ இப்போ எனக்கு f ஓட ஃபங்க்ஷன் எனக்கு தெரியும். இப்போ நான் என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, g ஓட ஃபங்க்ஷனா மாத்தணும். கிளியரா? சோ ஃபர்ஸ்ட் f ஓட ஃபங்க்ஷன் எழுதுங்க. f ஓட ஃபங்க்ஷன்னா r பிளஸ், ஓகேவா, r பிளஸ் 2 4 comma infinite. ஓகே, தென் அகைன் ஜிக்கு எடுக்கிறோம். ஜியோடது என்னன்னா இது அப்படியே ரிவர்ஸ்ல எடுக்கணும். கிளியரா? ஸோ ரிவர்ஸ்ல அப்படிங்கும்போது எனக்கு என்ன ஆயிரும், 4 comma infinite tends to r plus. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, இந்த வேல்யூஸ்க்கு f composite g and g composite f கண்டுபிடிக்க போறோம். கிளியரா? ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ இதோட ஃபங்க்ஷன் எனக்கு தெரியும், f of xன்றது என்ன, எனக்கு x squared plus 4 தெரியும். ஸோ இப்போ அதே மாதிரி இங்க எனக்கு g ஓடதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேணும். கிளியரா? ஸோ இப்போ g ஓடது ஃபங்க்ஷன் வேணும் அப்படின்றது என்னன்னா, இது வந்து எதோட ஃபார்ம் அப்படின்றது பாத்தீங்கன்னா f inverse of x. கிளியரா? ஸோ அப்போ f inverse of x அப்படிங்கும்போது எனக்கு என்ன டைரக்டா g of x is equal to, ஓகேவா, இது y ஓட வேல்யூ. கிளியரா? ஸோ இப்போ y ஓட வேல்யூஸ்க்கு நாங்க என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்றது பார்க்கணும். கிளியரா? ஸோ இங்க எக்ஸ் வந்திருக்கனால இங்க நான் சேஞ்ச் பண்ணிருக்கனால இது என்ன மாத்திக்கலாம், g of y. கிளியரா? ஸோ இப்போ ஆல்ரெடி அங்க என்ன பார்த்தோம், நம்ம y ஓட வேல்யூ பார்த்துருக்கோம். கிளியரா? ஸோ இப்போ இங்க பாருங்க, இதுல நம்ம என்ன போறோம், f of x equal to y. கிளியரா? ஸோ இப்போ இதுல இருந்து எனக்கு கண்டுபிடிக்கும் போது இங்க கண்டுபிடிச்சிருக்கோம்ல x, இதான் எனக்கு என்னன்னா இதோட வேல்யூ தான் எனக்கு g of y. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், டைரக்டா இந்த வேல்யூ எடுத்து g of y ன்னு இங்க அப்ளை பண்ண போறோம். ஸோ g of y equal to root of y minus 4. That's all. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கலாம், ஃபர்ஸ்ட் ஒன் f composite g கண்டுபிடிங்க, அடுத்து g composite f கண்டுபிடிங்க, டைரக்டா வேல்யூஸ் என்ன வருதுன்னு பாருங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் g composite f of x. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வரும், g of f of x. கிளியரா? ஸோ அப்ப f of x ஓட வேல்யூ எனக்கு என்னன்னு தெரியும், g of f of x என்ன, x squared plus 4. ஓகே, ஸோ இப்போ இந்த வேல்யூ நான் எதுல கொண்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இங்க இருக்கிற வேல்யூல அப்ளை பண்ணணும். கிளியரா? ஸோ அப்ப என்ன டேரக்டா வேல்யூ g of அப்படிங்கும்போது ரூட் ஆஃப்னு வந்துடும். இந்த yக்கு பதிலா இந்த வேல்யூ எடுத்து அப்படி எழுதணும். ஓகேவா? அப்ப என்ன x squared, ஓகே, plus 4, இந்த மைனஸ் இங்க இருக்கனால அகைன் மைனஸ் 4. அப்ப என்ன ஆயிரும், இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும், ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஸோ அதோட வேல்யூ என்ன எழுதலாம், எக்ஸ் எழுதலாம். கிளியரா? ஸோ அப்போ அதே மாதிரி எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் ஒய் அப்படின்னு எடுக்கும்போது எனக்கு லாஸ்டா என்ன வரணும், ஒய்ன்ற ஆன்சர் வரணும். கிளியரா? அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஒய். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஒய்யோட வேல்யூ எனக்கு என்ன வரும், எஃப் ஆஃப் ரூட் ஆஃப் ஒய் மைனஸ் 4. ஓகே, ஸோ இப்போ இதை நான் எங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இங்க இருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூல அப்ளை பண்ணும். கிளியரா? ஸோ அப்போ அப்ளை பண்ணா எனக்கு வேல்யூ என்ன, எக்ஸுக்கு பதிலாக அப்ளை பண்ண போறேன். ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாக அப்ளை பண்ணா ரூட் ஆஃப் ஒய் மைனஸ் 4 the whole square plus 4.
கிளியரா? ஸோ அப்போ என்ன ஆயிரும்? இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயர்டு கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் y minus 4 plus 4. again இந்த 4 கேன்சல் ஆயிரும். இப்போ எனக்கு ஆன்சர் என்ன வந்துடும்? y வந்துடும். கிளியர்? ஸோ அப்போ எனக்கு என்ன வேல்யூஸ் கிடைச்சு? g of v composite f of x ஓட வேல்யூ எனக்கு x ன்னு கிடைச்சிச்சு. f composite g of x ஓட வேல்யூ எனக்கு என்னன்னு கிடைச்சிச்சு? y ன்னு கிடைச்சிச்சு. கிளியரா? ஸோ டேரக்டா என்ன சொல்லிடலாம்? therefore g composite f equal to f composite g equal to the identity of g. Clear? So below that என்ன சொல்லிடலாம்? Hence f is invertible. Okay. Hence f is invertible. So invertible சொல்லியாச்சு. Again என்ன சொல்லணும்? அந்த வேல்யூ சொல்லணும். ஓகேவா? f inverse of y ஓட வேல்யூ தான் சொல்லணும். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் g of y ஓட வேல்யூ தான் நமக்கு இதோட வேல்யூவும் f inverse of y ஓட வேல்யூ. கிளியரா? ஸோ அப்போ g of yன்றது நமக்கு என்ன? root of y minus 4. கிளியரா? ஸோ இதுதான் நமக்கு 8th சம்மோட சொல்யூஷன். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.